புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் ஒருவர் தனது குடும்பத்தை சீரழித்ததாக பெண் ஒருவர் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண், புதுச்சேரியில் சிறப்பு பிரிவு காவல் ஆய்வாளராக சிவா ஜான்சன் கென்னடி பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 2010 போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளராக இருந்தபோது எனது சகோதரர் விபத்தில் இறந்தார். இது தொடர்பாக சாட்சி கையொப்பம் போடுவதற்காக நான் சென்றிருந்தேன். அப்போது சிவா ஜான்சன் கென்னடி எனது கைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்தார். நாளடைவில் எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது. இதையறிந்து என் கணவர் என்னிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார். +2 படித்து வந்த எனது மூத்த மகளுக்கும் தொல்லை கொடுத்த நிலையில் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். மேலும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்ததால் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி என் மகளின் பிரேத பரிசோதனை அறிக்கையையும் மாற்றி வாங்கியதோடு என்னையும் மாற்றி பேச வைத்தார். எனது இளைய மகனும் அவர்களின் தந்தையுடன் சென்றுவிட்டனர். சில நாட்களில் எனது இளைய மகளும் மனவேதனையில் இறந்தார். சிவா ஜான்சன் கென்னடி என்னிடமிருந்த நகைகள், சொத்து, பணம் ஆகியவற்றையும் பறித்து கொண்டார். என் மீது புகார் அளித்தால் உன்னையும் கணவர் மகனையும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். எனவே அவர் மீது உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.